ஐயோ கடவுளே ஒண்ணு போறேன் ஆளுக்கு உள்ளது அப்புறமா வாப்போ கிட்ட வந்து ஒரு போல அனுப்ப பாருங்க ஆளுக்கு உள்ளது அப்புறம் வாடாடா செஞ்சு ஃபைல் பண்ணி ஏக்கு வராது காகனே ஆமா நீ சந்தவாசம் தானே எங்க பாக்க பாக்கனே உன்ன நானே கிட்ட வராத சரி சரிங்க ஏய் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க யாரூரா என்ன கட்டளை கட்டளை யார் எதிர்பார்க்கற அம்மா அம்மா யார் நம்ம ப்ராப்ளம் வந்து யாரு அது உங்க அந்தரங்க காரணம் ஐயோ என்னங்க இந்த மாதிரி சொல்றீங்க பாசத்துல மனசல கேட்ட பிளானிங் ரூட் வந்து என்ன நடந்தா தேவடியா முண்டை கூட பிடிச்சாத கேட்டா பாரு என்னடி ஆனதினமும் தென்காமரை வளப்படுத்தி முகமாக பட்டது இதற்காக வாடி வந்து எனக்கு காரணம் இருக்கிறது அப்படியா அத கூறத்தான் ஓடோடி வந்திருக்கிறேன் என்ன நடந்தது என்ன நடந்தது தெரியாம பேசுறேன் நாட்டு இளவரசி இருக்கிற முத்தானகே பல பேர் மத்தியில நான் அவமானம் ஐயோ அசிங்கப்படுத்தி விட்டாளவா என்ன சொல்றீங்க ஆகவே அவளுக்கு வருகிற வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்டு நடக்க போகிறது ஓஹோ அந்த மஞ்சள் நீராட்டு விழா நடக்க கூடாது என்ன செய்யணும் அதுக்கு உண்டானபடியே நான் கூறுகிறேன் வாய்ப்படி எவ்வளவுதான் அவ்வளவுதானா ஆவது பின்னால் அழிவது பின்னால் சாவது பின்னால் சகலமை என்னால் ஒரு பெண்ணிடத்தால் இதே எவ்வளவு நினைவு இருக்கலாம் என் கலக்கலாங்க மட்டுமல்ல நாம் இருவரையால் அந்த காட்டல ஆமா மன்னர் அரசு நாம் இருவரும் அண்ணன் தங்கை போல் நடிக்க வேண்டும் நடித்துதான் இந்த நாட்டையே கைப்பற்ற வேண்டும் இதோ இளவரசி வைக்கிறார் அம்மா மாவு அரைக்க மாவு மிஷினுக்கு போய்க்கிறியா மாவு மிஷினு முன்னாடி ஒரு பாவாடை கட்டி வச்சிருப்பாங்க மாவு செதுரா பின்னாடி கொடுக்கணும் நாட்டு இளவரசி மஞ்சள் நேரம் நடக்கிறது விலகு வைக்க ஒரு 5 பெண்கள் வேணும் நலுங்கு வைக்கணுமா நலுங்கு வைக்கணுமா ஆமா ஆமா முன்னாடி இருந்து போடுங்க எப்படி ஏறி வருவா போய் ஏறி வராங்காட்டி நாடகத்தை முடிச்சுட்டு ஏமா வாங்கம்மா கழுத்துல கயிறு இல்லாதவங்க ஒரு 7 பேர் ஏந்துவாங்க அவர்கள் வரலாமாங்க ஏன் முட்டிக்காரங்க தெரியல அம்மா வாங்கம்மா வா இந்நாட்டு இளவரசி கஷ்டமான வா ஐயா வா யாத்து வா பைத்துக்கா நானு நானுங்க வாயப்பயத்தாலும் தட்டு வாங்கி அந்த தரம் வாங்க இன்னமா பைத்துக்காரன் நல்லது வா
சிறப்பான நாட்டியம் சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது. சிறப்பாக ஆடிய என் உடன்பிறவாத தம்பி சிறப்பான நாட்டியம் ஒன்றுதான் நாட்டிய பெண்கள் நாட்டியம் ஆடினார்கள். அவ்வளவு ஒரு சிறப்பாக எடுப்பாக கிடைக்காது. அது மிகவும் பிடிச்சிருந்தது. அதனால ஒரு பரிசு அளிக்கப் போகின்றேன். அப்படியாகட்டுமா? அம்மா, உன்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் தான் கற்சலை அம்மா. அப்படியா? ஆமா. அழகான பெயர். பெயருக்கேற்ற உருவம், உருவத்திற்கேற்றவாறு அழகு, அழகு கேட்ட நடனம் பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்படியா? அது மட்டும் கிடைக்காது, கண்களுக்கு விருந்தளித்தது. ஆதலால் என்னுடைய மனமகிழ்ந்து உனக்கு ஒரு பரிசு அளிக்கப் போகின்றேன். பரிசா? ஆமா. என்னம்மா பரிசு? இங்க பாருமா, நான் சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை முத்துக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இந்த முத்தாரும் அலை எனக்கு பரிசாக கொடுத்தார். அப்படியா? இப்பொழுது அதை நான் உனக்கு தரப் போகின்றேன். அம்மா, இருந்தாலும் இதுவரையிலையும் எத்தனையோ நாட்டுல போய் நாட்டியம் ஆடிருக்கேன். ஆனா இப்ப இப்படி பரிசு நான் பெற்றதே கிடையாது. இந்த பரிசு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் நான் தரக்கூடிய பரிசையும் நீங்களும் பெற்றுக்கொள்ள விடுவோம்மா. அப்படியா? ஆமா. போது விடுத்து உன்னுடைய வார்த்தையை. நான் யார்? ஒரு நாட்டு இளவரசி. ஒருவருக்கு கொடுத்ததான் வழக்கம், ஒருவர் இடத்திலிருந்து வாங்கி பழக்கம் இல்லை. நீ தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். அப்படி என்றால் நீங்கள் தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். இருந்தாலும் உன்னுடைய பிடிவாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? அந்த ஒரு காரணத்தால் நீ தருகின்ற பரிசை நான் பார்க்க வேண்டும். கொண்டு வா. உங்களது நலம் கருதி நான் உங்களுக்காக தருகின்றேன்மா. அது மட்டும் கிடையாது, நீங்க அருந்த கூடாதுமா. இளவரசரை மூன்று பழத்தோடு சாரி. யார் அருந்தினாலும் அவர்களுக்கு வயதே ஆகாது. என்றுமே இளமையோடு இருக்கலாம். வராதுங்களா? அதுவா, அதான் மூன்று பழத்தோட சாருன்னு சொன்னல, அது அப்படிதாங்க இருக்கும். என்ன நம்பு உனக்கு வராது வம்பு.
அப்படியா? இனிமேல் வாழ்ந்தால் உன்னோடு ஆஹா. இல்லை என்றால் இந்த மண்ணோடு அது ஆடி மாதம் காத்தடிக்க ஆடி மாதம் காத்தடிக்க வாடி வந்த கத்தடிக்கம்மா. ஆடி மாதம் காத்தடிக்க வாடி வந்த கத்தடிக்கம்மா. என்னாச்சு உங்களுக்கு? இந்த மாபெரும் சபையில் நாட்டு மக்கள் அனைவரும் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. கேவலம் இவ யாருன்னா இந்த மஞ்சள் நீராட்டு விழாக்கு நாட்டி வாழ்ந்து ஒரு தாசி. ஐயோ இந்த மாபெரும் சபையில் எத்தனை பேர் அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே? இத்தனை பேர் முன்னாடி உன் தங்கச்சி எதை பார்த்து தாசி வச்சு எப்படி தெரியாம சொல்லுங்க. நியாயமா? ஐயோ, தெரியாம. நான் ஏன் வாழணும்? ஐயோ. நான் சாகக்கூடாது. அப்படின்னா எப்போது உன் தாசி வச்சு உழைத்தாலோ எப்போதே உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். ஓகேவா? அப்படியா? இவரை நாட்டுக்கு நீதான் மகாராணி. அப்படியா? உன்னை எதிர்த்து யார் எதுவுமே பேசவே முடியாது. யாருக்கு பேசுறேன்னா? ஆ. அவ யாரு? உன் தங்கச்சி தானே? என் தங்கை எனக்கு நாத்தனாரு. ஆ. ஒரே ஒரு வார்த்தை ஆசை அனில் சொன்ன தங்கை தள்ளட்ட மாட்டேன். இவ்வளவுதான் செல்லாம். சீக்கிரம் நீ போயிட்டு வா, சீக்கிரம் வா. ஆய் தங்கா, அந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டு அவளை பார்த்து ஒரே ஒரு முறை அண்ணி என்று சொல்லி முடியாது. அடுத்து